ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனோட கான்செப்ட் 3 பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 2%. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் வர மாதிரி ஒரு மாடல். ஓகேங்களா? இந்த வீடியோ கான்செப்ட் தான் வந்து டைம் அண்ட் ஒர்க்கோட லாஸ்ட் கான்செப்ட். இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் விடுபட்டிருந்தது அப்படின்னா அதை வந்து அடிஷனல் கான்செப்டாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுவேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் பற்றி அதுக்கடுத்த வீடியோஸ்லாம் வந்து இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பர் எனில் ஆண்கள் வேலைத்திறன் விகிதம் யாது? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த கான்செப்ட் தான் ஆட்கள் இன்ட்டு நாட்கள் பை வேலை. இதில் ஆட்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 பெண்கள் இன்ட்டு 16 பை ஒரு வேலை ஈக்குவல் டு 16 பாய்ஸு இன்ட்டு 15 பை ஒரு வேலை. இது அடிச்சிடலாம். இதை அடித்தோம் அப்படின்னா 3, இதை அடித்தோம் அப்படின்னா 4. இப்போ என்ன கேட்குறாங்க? ஆண்கள் பெண்கள் வேலைத்திறன் விகிதம் பியோட வேல்யூ 4/3. அதாவது இது கீழே வந்துடும், இது வந்து இங்கே கீழே வந்துடும். இப்போ B/L வந்து 4:3. ஆன்சர் வந்து 4:3. ஒரு வேலையை 12 ஆண்களும் 16 பெண்களும் 5 நாட்களிலும் அதே வேலையை 13 ஆண்களும் 24 பெண்களும் 4 நாட்களில் செய்து முடிக்கின்றன எனில் ஒரு நாளில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விகிதம். 12 ஆண்கள் ப்ளஸ் 16 பெண்கள் 5 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே வந்து 13 பாய்ஸு ப்ளஸ் 24 எத்தனை நாள்லாம்? 4 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ இதுக்கு இது அடைஞ்சிரும். வேலை இருக்கிறதுக்கு மட்டும் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ 60B ப்ளஸ் 80L ஈக்குவல் டு 52B ப்ளஸ் 96L. அப்போ 8B ஈக்குவல் டு 16L. அப்போ B/L வந்து 16/8. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 2/1. ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விகிதம் 2:1. ஆன்சர் வந்து 2:1. 5 ஆண்கள் மற்றும் 2 பையன்கள் இணைந்து செய்கின்ற வேலை ஒரு மனிதன் மற்றும் ஒரு பையன் செய்கின்ற வேலையின் அளவில் 4 மடங்காகும். ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் வேலை செய்யக்கூடிய தன்மையின் விகிதமானது. அதாவது 5 மேனு ப்ளஸ் 2 பையன் இணைந்து செய்கின்ற வேலை ஒரு மனிதன் ப்ளஸ் ஒரு பாய் செய்கிறதுல 4 மடங்கு. ஓகேவா? அப்போ 5M ப்ளஸ் 2B ஈக்குவல் டு 4M. அப்போ M ஈக்குவல் டு 2B. அப்போ M/B வந்து 2:1. ஆன்சர் வந்து 2:1. 86 நாட்களில் ஒரு வயலை 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் அறுவடை செய்கின்றன. 14 ஆண்கள் மற்றும் 10 பெண்கள் அவ்வயலை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? வந்து 6 ஆண்கள் வந்து 6 ஆண்கள் வந்து 8 பெண்கள் செய்கிறதா வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு கேர்ள் வந்து 6/8 மேனு. ஓகேவா? இப்போ இங்கே 14 ஆண்கள் மற்றும் 10 பெண்கள் கொடுத்துருக்காங்க. 14 ஆண்கள் ப்ளஸ் 10 பெண்கள் அப்படின்னா ஒரு பெண்கள் வந்து 6/8 M. அப்போ 10 பெண்கள் அப்படின்னா 6/8 இன்ட்டு 10M. அப்போ எவ்வளோ? 60/8 60/8 M. இங்கே வந்து 14M. இதில் அடித்தோம் அப்படின்னா 7.5. அப்போது 21.5 M. அதாவது என்ன அப்படின்னா ஒரு 6 ஆண்கள் வந்து 86 நாளில் பண்ணாங்க அப்படின்னா 21.5 ஆண்கள் வந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்கன்னு தான் கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கொஷினை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆண்கள் அல்லது பெண்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ 86 நாளில் 6 ஆண்கள் பண்ணுறாங்க அப்படின்னா 21.5 ஆண்கள் எத்தனை நாளில் பண்ணுவாங்க? இதை அடித்தோம் அப்படின்னா 4 × 6 24. ஆன்சர் வந்து 24. ஒரு வேலையை 2 மனிதர்களும் 3 பையன்களும் சேர்ந்து 10 நாட்களிலும் அதே வேலையை 3 மனிதர்களும் 2 பையன்களும் சேர்ந்து 8 நாட்களிலும் செய்து முடிக்க முடியும். 2 மனிதர்களும் ஒரு பையனும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மனிதர்கள் ப்ளஸ் 3 பையன்கள் இவங்க வந்து 10 நாளில் ஒரு வேலை செய்கிறாங்க. இதே வந்து 3 மனிதர்கள் 2 பையன்கள் சேர்ந்து 8 நாளில் செய்கிறாங்க. இப்போ ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 20M
ப்ளஸ் 30B ஈக்குவல் டு 24M 16 பாய்ஸ். அப்போ 4 மனிதர்கள் வந்து 14 பசங்களுக்கு ஈக்குவல். 2 மனிதர்கள் வந்து 7 பசங்களுக்கு ஈக்குவல். இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல இப்போ இதுக்கு இல்லடா இதுக்கு நம்ம வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். இப்போ 2 மனிதர்கள் அப்படின்னா 2 மனிதர்கள் வந்து 7 பசங்களுக்கு வந்து ஈக்குவல். இப்போ 7 இது வந்து 7 பசங்க ப்ளஸ் 3 பசங்க. இப்போ வந்து 10 பசங்க வந்து 10 நாளில் பண்ணுறாங்க. அப்போது 2 மனிதர்கள் வந்து இங்கே 7 பசங்க, இங்கே ஒரு பையன். அப்போது 8 பையன் எத்தனை நாளில் பண்ணுவான். வந்து இது எது மாறல 10 × 10 ஈக்குவல் டு 8 × x. இப்போ 100/8 100/8 அப்படின்னா 12.5. ஆன்சர் வந்து 12.5. 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிப்பர். 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை 11 நாட்கள் செய்து முடிப்பர் எனில் அதே போல் 3 மடங்கு வேலையை 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார். பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண்கள் ப்ளஸ் 7 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாளில் முடிப்பாங்க. அதே மாதிரி அதே வேலையை 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து 11 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா 28x ப்ளஸ் 98y ஈக்குவல் டு 33x ப்ளஸ் 88y. அப்போது 5x ஈக்குவல் டு 10y. அப்போ x/y வந்து 2/1. அதாவது ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமம். இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி 2 ஆண்கள் கொடுத்துருக்காங்க, 7 சிறுவர்கள். ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமம். அப்போ இது ஒரு 2ன்னா 2 2 4 4 + 7 4. இது ஒரு 7 சிறுவர்கள். 11 சிறுவர்கள் வந்து 14 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆண்கள் அப்படின்னா ஆண்கள். அப்போ 16 + 6 சிறுவர்கள் 22 சிறுவர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 மடங்கு வேலையை வந்து இவங்க செய்யணும். ஓகேவா? அப்போது 11 சிறுவர்கள் 14 நாளில் 1 மடங்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா 3 மடங்கு வேலையை 22 சிறுவர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் இதை அடித்தோம் அப்படின்னா 2, இதை அடித்தோம்னா 7. இப்போ 7 × 3 வந்து 21 நாளில் வந்து அவங்க 3 மடங்கு வேலையை வந்து செய்வாங்க. ஆன்சர் வந்து 21 நாட்கள். கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிற கொஸ்டினோட சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.